திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலையில் உள்ள சமேரியா தூய யோவான் அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசு உத்தரவை மீறி சட்டவிரோதமாக ஜெபக்கூட்டம் நடத்தப்படுவதாக கூறி அதை தடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற போராட்டம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு விநாயகர் திருமேனியுடன் பூஜை செய்ய இந்து முன்னணி நிர்வாகிகள் முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சுமார் 20 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத ஜெபக்கூடம் நிறுத்தப்படும் வரை உணவருந்த மாட்டோம், வெளியேவும் செல்ல மாட்டோம் என அறிவித்து நேற்று இரவு முதல் உள்ளிருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த இட்டாமொழிப்புதூர் இந்து முன்னணி கிளை தலைவர் முருகன் இன்று காலை திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் திசையன்விளை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தரப்பில் அரசு உத்தரவை மீறி ஜெபக்கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலட்சியமாக செயல்படுவதாகவும் சட்டவிரோத ஜெபக்கூட்டத்திற்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுகின்றனர் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த போராட்டக்காரர் ஒருவர் மயங்கி விழுந்த போதும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக உதவிக்கு செல்லாமல் அலட்சியமாக இருந்ததாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களின் உள்ளிருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஜெபக்கூட்டம் நடத்த போறதா போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க. உடனே இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள்லாம் போய் காவல்துறை இடத்திலும் வருவாய்த்துறை இடத்திலும் தாசில்தார்ட்டையும் கல்வித்துறையிலையும் புகார் கொடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் கல்வித்துறை அமைச்சரும் அரசாணை வெளியிட்டு இருக்கதா சொன்னாங்க. எந்த பள்ளிக்கூடத்திலையும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி அரசாணை வந்திருக்கு. 2 நாள் கூட ஆகல. இன்னைக்கு திசைநிலையில அரசு உதவி பெறக்கூடிய, அரசாங்கம் சம்பளம் கொடுத்து நடத்தக்கூடிய, அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில ஜெபக்கூட்டம் நடத்துறாங்க. இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை நாங்க நிறுத்திடுதோம் அப்படின்னாங்க. வெள்ளிக்கிழமை எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல. நேற்றைக்கு சனிக்கிழமை நிறுத்துறதா சொன்னாங்க. சனிக்கிழமை எந்த நடவடிக்கை எடுக்கல. உடனடியாக இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் இதை நீங்க நிறுத்துறேன்னு சொன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னதுக்காக இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர்கள் 20 பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வீட்டுல நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம், அந்த ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடிய பாதிரியார் வீட்டுல நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம், அந்த ஹெட் மாஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்க. நோட்டீஸ் கொடுத்ததோட காவல்துறையினுடைய வேலை முடிஞ்சு போச்சா? கல்வித்துறையினுடைய வேலை முடிஞ்சு போச்சா? இதே நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம், ஒரு அரசு உத்தரவை மீறி ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு என்ன பண்ணுவாங்க? அவ்வளவு பேரும் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுற மாட்டாங்க. கூட்டத்தை அரசாங்க உத்தரவை மீறி நாங்க ஒரு கூட்டத்தை நடத்திட முடியுமா? காவல்துறை தடையை மீறி நாங்க ஒரு கூட்டத்தை நடத்திட முடியுமா? விடுவாங்களா? ஆனா இவ்வளவு தடை உத்தரவு போட்டுருக்கு, நாங்க நோட்டீஸ் ஒட்டி இருக்கோங்கிறத முடிஞ்சு வச்சுங்கிறாங்க. இது என்ன அநியாயம்? ஏன் இப்படி அரசாங்க தடை உத்தரவு மீறி மீட்டிங் நடத்துறாங்க? அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொன்னா போராடக்கூடிய எங்களை கைது பண்ணி 20 பேரை வச்சிருக்காங்க. இன்னைக்கு 20 பேர் நேற்று நைட்ல இருந்து யாருமே சாப்பிடாம உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அந்த கரஸ்பாண்டன்ட், அப்புறம் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய மத போதகரை கைது பண்ணணும்னு சொல்லி இவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் இங்க காலையில் நாங்க வரோம், வெளியூர்ல இருந்து வரோம், எங்களை பாக்குறதுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்காங்க. ஏங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லுங்க, அப்புறம் எங்க ஏன் பார்க்க விட மாட்டேங்கன்னு சொல்லி சண்டை போட்டதுக்கு அப்புறம் எங்களை உள்ள விடுதாங்க. காலையில இருந்து நேற்று நைட்ல இருந்து இவங்களை சட்டவிரோதமாக அடைச்சு வச்சிருக்காங்க. உண்ணாவிரதம் இருந்த ஒரு ஆள் இப்ப முருகன்கிறவரு மயங்கி விழுந்து இன்னைக்கு இப்போ உடனடியா இப்ப ஜிஹெச்சுக்கு, இங்க திசையுள்ள ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. தொடர்ந்து இதை பண்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா காவல்துறை இதை கண்டுக்கிட்டவே இல்லை. 2 நாளா நிகழ்ச்சி நடந்து இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்காக இவங்க வெயிட் பண்றாங்களா? அப்ப தமிழ்நாட்டுல நடக்க அரசாங்க உத்தரவு மீறி இவங்க நடத்துறாங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சி பாதிரியார்களுடைய ஆட்சி நடக்குதா, இல்ல ஜோசப் விஜயினுடைய ஆட்சி நடக்குதா? யார் பிரஷர் பண்றா? இப்போ அந்த தப்பு பண்றது, சட்டத்தை மீறி கூட்டத்தை நடத்துறது பாதிரியாரு, கரஸ்பாண்டன்ட், ஹெச்எம். அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அவங்களை அரெஸ்ட் பண்ணாம யார் தடுக்கிறா? இந்த தொகுதியினுடைய எம்பி ராபர்ட் ப்ரூஸ் தடுக்கிறாரா? அவர் பிரஷர் பண்றாரா? இல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஷப் அவர் தடுக்கிறாரா? யார் தடுக்கிறா? நடக்கிறது யாருடைய ஆட்சி? தாவேக ஆட்சி நடக்கிறா, இல்ல மிஷனரிகளுடைய ஆட்சி நடக்குதா? இந்த சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக பள்ளி வளாகத்துல, அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்துல ஜெபக்கூட்டம் நடத்துகின்ற அந்த பள்ளி தாளாளர், பள்ளி தலைமை ஆசிரியர், அந்த பாதிரியார் இவர்களை கைது செய்கிற வரைக்கும் இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு. வெள்ளிக்கிழமையே நீங்க என்ன சொன்னீங்க?
நாங்கள் நடத்த மாட்டோம், அப்படி நடத்த விட மாட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு நான் நடத்த மாட்டோம்னு சொன்னீங்க. உங்கள் உத்தரவை மீறி நடத்துறாங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுமா, எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இது என்ன அநியாயம்? இல்ல அரசாங்கம் சொல்லுங்க. இல்ல ஜி, திருடனை விட்டுட்டு துட்டு வச்சிருக்கணும் பிடிச்சி உள்ள போடுவீங்களா? அரசாங்க உத்தரவை கிறிஸ்தவ மதிக்க இதான் மாட்டாங்க. போலீஸினுடைய லட்சணமா? இல்ல கவர்மெண்ட் உத்தரவு, அரசாங்க முதலமைச்சர் உத்தரவு நான் சொல்லல. முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு கல்வி நிலையத்துக்குள்ள மத நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு. முதலமைச்சர் உத்தரவு மீறி ஒருத்தன் நடத்திட்டு இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு இவங்க கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கலெக்டரும் எஸ்பி மாறி போயிடுச்சு. இப்ப எஸ்பி இருக்காருல்ல, அவன் பேர்னாலும் பேர் என்ன? ராபர்ட் ப்ரூஸ். அவர் தான் கலெக்டர் எஸ்பியும். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரீங்க போங்க. இப்ப எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்கா இல்ல வந்து மிஷனரி கவர்மெண்ட் நடக்கா? மிஷனரி கவர்மெண்ட் மிஷனரி கவர்மெண்ட் மிஷனரி கவர்மெண்ட் நடக்கா? உங்க தமிழ்நாடு தாசில்தார் கவர்மெண்ட் உத்தரவுக்கு மதிப்புல இன்ஸ்பெக்டர் சார் போய் நோட்டீஸ் விட்டுறாரு, அதை மீறி அவன் நடத்துறான், அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்ன 20 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்க எவ்வளவு பெரிய அநியாயம். நீங்க மூலம் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க இங்க இருந்து போவோம். உங்க உத்தரவு மீறி அவன் பாதுகாப்பு நடத்திருக்காம்ல நேத்து, நீங்க நோட்டீஸ் விட்டுறீங்களா சார்? நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? உங்க நோட்டீஸை மீறி நடத்தினாம்ல, அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அவனை மூலம் அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க இங்க இருந்து வெளியில போவோம். வாங்க உள்ள. भारत माता की भारत माता की भारत माता की வெளியில போன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க கிடையாது, இது உங்க வீடு கிடையாது. வீடியோ எடுங்க. உங்க வீடு கிடையாது, உங்க வீடு கிடையாது, உங்க ஸ்டேஷன் கிடையாது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன இது மட்டும் எங்க ஊர்ல இருக்கு பிரைவேட் இடத்துல நடக்கல நிறுத்துனீங்களா? நீங்க பிரைவேட் இடத்துல நடக்கல நிறுத்துனீங்களா? ஏங்க, அவனை இது பண்ணிட்டு இருக்கான், கூட்டம் நடத்திட்டு இருக்கான், உங்க உத்தரவு மீறி நடத்திட்டு அதே இருக்கான், பிரைவேட் இடத்துல கவர்மெண்ட் இதை மீறி நடத்திட்டு இருக்கான். அவனை கைது பண்ணதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? ஆ? வெளியே போ. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மள எப்படி சொல்லலாம்? அவங்க மறிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? உள்ள வர கூட நீங்க இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அப்ப காட்டுங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இவங்கள? இல்ல இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, லீகலா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லீகல் டிடென்ஷன், இல்லீகலா நீங்க அரெஸ்ட் வச்சிருக்கீங்க அவங்கள. எல்லாரும் வெளியே விட்டா வெளிய விட்டாச்சுன்னா அப்புறம் எங்க எங்களை அடைக்கீங்க? அப்ப எங்க ஏன் பார்க்க விடாதீங்க? அப்ப எங்க ஏன் பார்க்க விடாதீங்க? உங்களுக்கு எந்த இல்ல, உரிமையும் நீங்க கிடையாது. நீங்க அடைக்கல இல்ல, அப்ப எங்க ஏன் உள்ள வர கூடாதீங்க? தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்கள வெளியில கூப்பிடுங்க வைங்க சார். எங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்ல நீங்க எப்படி பண்ண முடியும்? எங்க உள்ள போக கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க எப்படி என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்லலாம்? எங்க போல எப்படி நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லலாம்? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லீகலா அடைச்சு வச்சிருக்கீங்களா?